உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே 288ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம். நம்ம கவுண்டனினுடைய 77ஆம் நாள். இன்னும் 77 days to go. அன்பந்தர்களே, இன்றைக்கி 1 மக்கபேயரில் தொடர்ந்து நம்ம 7ஆம் அதிகாரம் மட்டும் வாசிப்போம். சீராக்கில் 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அன்பந்தர்களே, நம்ம வரலாறு ஒரு ரீக்கப் பண்ணி பார்ப்போம். யூதர்களை பாபிலோன் தேசம் சிறை பிடிச்சிச்சு. மேலே இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய நாடை அசிரியர்கள் பிடிச்சாங்க. முடிஞ்சிச்சா? இப்போ இந்த தெற்கில் இருக்கக்கூடிய இந்த யூதர்களை பாபிலோன் தேசம் பிடிச்சி அதில் தான் நெபுகத்நேசர் அரசராக இருந்தார். இப்போ இந்த பாபிலோன் அரசை எது தூக்கி போட்டுச்சு? பாரசீக மன்னர்கள், பெர்ஷியன் எம்பையர் இந்த பாபிலோனியர்களை அடக்கி ஆண்டு அவர்களை இவங்க தோக்கடிச்சாங்க. அப்போ பாரசீக மன்னர்களை தான் நம்ம பார்த்தோம். அந்த அர்த்தகஸ்தா, தாரியு இவங்களாம் இருந்தாங்க. இப்போ கடைசியாக அந்த தாரியு பாரசீக மன்னனாக இருந்தபோது அப்போது எந்த அரசு வந்துச்சு? அலெக்சாண்டர் வந்தார், மாமன்னர். அலெக்சாண்டர் இவர்களை கைப்பற்றினாங்க. அப்போ அலெக்சாண்டர் கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டார். அப்போ அவருடைய படை தலைவர்கள் ஒவ்வொரு இடத்த பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் இந்த செலுகு அரசர், செலுசைட் கிங், செலுகஸ் அப்படின்றவர், இந்த செலுகு அரசர் இந்த யூதர்களுடைய யூதா பகுதியை அவர் ஆண்டு கொண்டிருந்தார். அப்போ செலுகு இறந்தபோது அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒன்று யார்? தெமேத்ரி அப்படின்றவர், டெமெட்ரியஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். தெமேத்ரின்னு இருந்தார். இன்னொருத்தர் யார்? இந்த அந்தியோக்கு 4 எப்பிபானு. இப்போ தெமேத்ரி ரோமுக்கு இவங்க நாடு கடத்தப்பட்டார், தெமேத்ரி. அப்போது மீதி இருக்கிறது யார்? செலுகுனுடைய 2 பசங்க, தெமேத்ரி, இந்த அந்தியோக்கு 4 எப்பிபானு. இப்போ அந்தியோக்கு 4 எப்பிபானு அரியணையில் அமர்ந்தார். அந்தியோக்கு எப்பிபானால தான் நம்ம நேற்று பார்த்தோம், அவர் இறந்துட்டார், அந்தியோக்கு எப்பிபானு. அப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மகன் யூப்பாதோரை அந்தியோக்கு 5ஆம் அந்தியோக்கு யூப்பாதோரை அரசராக லிசியா அமர்த்தினார். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வாசிக்க போகிறோன்னா, அந்த தெமேத்ரி நாடு கடத்தப்பட்டார் தெரியுமா? அது நம்ம ஆக்சுவலாக முன்னாடி குறிப்பிடப்படலை, பட் ஆக்சுவலாக அது வரலாறு நடந்தது. அப்போ இந்த செலுகுனுடைய மகன், அதாவது என்ன, இந்த யூப்பாதோரனுடைய அங்கிள்னு வச்சுக்கோமே, பெரியப்பா. ஸோ அப்பாவோடைய சகோதரன், மேபி பெரியப்பாவோ சித்தப்பாவோ தெரியல, சகோதரன், பிரதர்னு தான் போட்டிருக்கு. ஸோ இந்த தெமேத்ரி திரும்பி வருகிறார். திரும்பி வரப்போ என்ன நடக்குது? இந்த படை வீரர்கள்லாம் இந்த அந்தியோக்கு 5 யூப்பதார் யார்? இந்த ஆண்டவருடைய கோயிலை இப்போ பிடிச்சார் இல்லையா, திரும்ப பின்வாங்கினாங்க இல்லையா, இவர் யாரை ஏமாத்தினார்? யூதா கிட்ட அப்படியே நல்லொழுங்கு அடிப்படையில் வர மாதிரி கடைசியாக அந்த நாடெல்லாம் ஆக்கிரமித்தார் இல்லையா, அவர் இந்த அந்தியோக்கு 4 எப்பிபானுடைய பையன் யூப்பாதவர் தெமேத்ரி இன்றைக்கி அவர் கொல்லப்படுவார். லிசியாவும் கொல்லப்பட்டுட்டு இந்த தெமேத்ரி அரியணைக்கு வருவார். சரி, இந்த தெமேத்ரியாவது யூதர்களுக்கு இறக்கம் காட்டுவார்னு பார்த்தா அதுவும் கிடையாது அன்பர்களே. அப்போ அவரும் போயிட்டு இந்த எருசலேம் கோயிலை ஆக்கிரமிக்கணும், அதை இழிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இந்த இஸ்ரேல் மத்தியில், யூதர்கள் மத்தியில் ஒரு சில பேர் இந்த கிரேக்க இந்த அரசாங்கத்தை ஆதரவிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் ஆல்கீம் அப்படின்ற அந்த ஒருத்தர் நான் தான் தலைமை குரு ஆகணும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு இந்த தெமேத்ரி அரசன்கிட்ட, மன்னன்கிட்ட என்ன நீங்கள் ஏற்படுத்துங்க, இந்த யூதா மக்கபேயரை பற்றி தப்பாக சொல்லி இவர் அங்கே போய் நல்லவர் மாதிரி காமிச்சு இவர் தலைமை குருவாக ஏற்படுத்தி கொண்டு திரும்பி வர்றார். அப்போ உடனே தெமேத்ரி என்ன பண்ணுறாரு? பாக்கீத்தை அப்படின்ற ஒருத்தரை, பாக்கியத்தை என்ன பண்ணுறாரு? படைத்தலைவனாக அனுப்புகிறார். இந்த பாக்கீது கொஞ்ச நாள் இவரை ஆல்கீமை தலைமை குருவாக ஏற்படுத்திட்டு இவர் போயிடுறாரு. யார்? இந்த படைத்தலைவன். ஆனால் இந்த ஆல்கீம் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. யூதா மக்கபேயர் திரும்ப போராடுறாரு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆல்கீம் நிறையா வழக்கம் போல் தவறுகள்லாம் செய்கிறார். அப்போ உடனே யூதா மக்கபேயர் திரும்பவும் போராடுறாரு. அப்போ உடனே ஆல்கீம் திரும்பவும் தெமேத்ரிக்கிட்ட ஆலமிட சொல்கிறார். இந்த பாக்கீத்துக்கு பதிலாக நிக்கானோர்ன்ற ஒரு படை தளபதியை அவர் அனுப்புகிறார். இந்த நிக்கானோருக்கும் யூதா மக்கபேயருக்கும் இன்றைக்கி போர் நடக்கும். திரும்ப அன்பர்களே, ஆண்டவர் இந்த முறை என்ன செய்ய போகிறார் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களே, இந்த போர் என்றைக்கு நடக்கும் அப்படின்னா திரும்ப 13ஆம் தேதி ஞாபகம் இருக்கா? எஸ்தர் புத்தகத்தில் நம்ம வாசிச்சா அதே போல் இன்றைக்கி திரும்ப 13ஆம் தேதி நடக்கும்.
ஸோ மாதா ஒருவேளை அதனால தான் ஃபாத்திமாவில் தேர்ந்தெடுத்து 13ஆம் தேதி எடுக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலின் எதிரிகளினுடைய தலைகள் நசுக்கப்பட்டு வெட்டப்பட்டு தொங்கவிடப்பட்ட நாள் 13. மேபி அதுதான் மாதா சொல்கிறாங்களோ, இந்த ஆவிக்குரிய போரில் சாத்தானின் தலையும் சாவின் தலையும் பாவத்தின் தலையும் நசுக்கு போகிற நாளை தான் மாதா ஜெபமாலை வழியாக வந்து கொடுக்குறாங்களோ தெரியல. சரி நண்பர்களே, இன்றைக்கி சீராக்கு புத்தகத்தில் நம்ம பார்த்தோன்னா 19 நம்ம வாயை எப்படி காத்துக்கணும், வார்த்தைகளை எப்படி நம்ம அளந்து பேசணும். திரும்ப நண்பர்களே, புரணி பேசுகிறவர்களே அறிவிலிகள் முட்டாள்கள்னு சொல்லுது பைபிள். நம்ம திரும்ப பார்க்குறோம், நம்ம வீட்டில் அமைதி வரணும்னா ஒருத்தவங்க சொல்கிறத போய் இன்னொருத்தவங்கிட்ட சொல்லாமல் இருந்தாலே வீட்டில் அமைதி இருக்கும், நம்ம வேலை செய்கிற இடத்துல அமைதி இருக்கும், இந்த நாட்டில் அமைதி இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை திரும்ப பார்ப்போம். அதே மாதிரி இந்த கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறத நம்ம தப்புன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இன்றைக்கி நேரடியாக வசனம் இருக்கும். கெட்டதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம மனசை மாசுபடுத்தணும்னு அவசியமே இல்லை. புனிதர்களை போல் பரிசுத்தமாக வச்சுக்கலாம், நம்ம பிள்ளைங்களை பரிசுத்தமாக வளர்த்தலாம். அப்போ தான் கெட்டது வரும்போது அது கெட்டதுன்னு தெரியும். ஐயே இது இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்ததுக்கு இது ஒத்து போகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோட பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அழுக்கோட அழுக்காக சேர்ந்துடும். அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஒரு ஞானி ஆகணுன்னா என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே பார்க்குறோம் நம்ம ஞானிகளாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அழகாக இன்றைக்கி பைபிள் சொல்லி கொடுக்கும் நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், முரண்பாடுகள் நிறையா பார்ப்போம். 2 விஷயங்கள் இருக்கும், அந்த 2க்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பற்றி இன்றைக்கி அந்த 20ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பொய் சொல்கிறது வந்து எவ்வளோ கேவலமானது அப்படின்றத இன்றைக்கி பைபிள் நமக்கு சுட்டி காட்டணும் நண்பர்களே. பொய் சொல்லவே கூடாது அப்படின்றத இன்றைக்கி நம்ம கற்றுக்குவோம். அதே போல் அதுக்கப்புறம் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பாவத்தை குறித்து நம்ம பார்ப்போம். பாவத்தினுடைய அந்த கணத்தை குறித்து அப்போ நம்ம என்ன செய்யணும். அதே போல் ஞானிகளுக்கும் அறிவிலிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் சீராக் புத்தகத்தில் பார்ப்போம் நண்பர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். தந்தை யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மக்கபேயர் முதல் நூல், அதிகாரம் 7. 151ஆம் ஆண்டு செலூக்கின் மகன் தெமேத்திரி ரோமையினின்று புறப்பட்டு சிலரோடு கடற்கரை நகரம் ஒன்றை அடைந்து அங்கு ஆட்சி செய்ய தொடங்கினான். தன் மூதாதையருடைய அரண்மனையை நோக்கி அவன் சென்று கொண்டிருந்த போது அந்தியோக்கையும் லீசியாவையும் அவனிடம் கொண்டு வருவதற்காக அவனுடைய படை வீரர்கள் அவர்களை பிடித்தார்கள். தெமேத்திரி இது பற்றி அறிய வந்தபோது அவர்களின் முகத்தில் விழிக்க நான் விரும்பவில்லை என்றான். ஆகவே படை வீரர்கள் அவர்களை கொன்றுவிட்டார்கள். தெமேத்திரி அரியணையில் அமர்ந்தான். இஸ்ராயேலைச் சேர்ந்த நெறிகட்டவர்கள், இறை பற்றில்லாதவர்கள் ஆகிய அனைவரும் தெமேத்திரியிடம் வந்தார்கள். தலைமை குருவாக விரும்பிய ஆல்கேம் இவர்களை வழிநடத்தி வந்திருந்தான். அவர்கள் இஸ்ராயேல் மக்களை பற்றி மன்னனிடம் குற்றம் சாட்டி, யூதாவும் அவனுடைய சகோதரர்களும் உம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் கொன்று எங்களையும் எங்கள் நாட்டை விட்டு துரத்திவிட்டார்கள். ஆதலால் இப்போது உமக்கு நம்பிக்கையுள்ள ஒரு மனிதரை அனுப்பும். அவர் போய் எங்களுக்கும் மன்னருடைய நாட்டுக்கும் யூதா செய்துள்ள கொடுமைகள் அனைத்தையும் பார்க்கட்டும். பின்னர் அவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களையும் தண்டிக்கட்டும் என்றார்கள்.
மன்னன் தன் நண்பர்களுள் ஒருவனான பாக்கியதை தேர்ந்து கொண்டான். இவன் யூப்ரத்தீஸின் மேற்கு பகுதியில் தலைவனாக இருந்தவன். பேரரசில் பெரியவன். மன்னனின் நம்பிக்கைக்கு உரியவன். மன்னன் அவனையும் அவனோடு இறை பற்றில்லாதவனும் தான் தலைமை குருவாக ஏற்படுத்தி இருந்தவனுமான ஆல்கிமையும் அனுப்பி வைத்தான். இஸ்ராயேல் மக்களை பழிவாங்க அவர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்கள் புறப்பட்டு பெரும் படையுடன் யூதேயா நாட்டை அடைந்தார்கள். யூதாவிடமும் அவருடைய சகோதரர்களிடமும் தூதர்களை அனுப்பி அமைதி சொற்களை வஞ்சகமாய் கூறினார்கள். ஆனால் அவர்கள் அச்சொற்களுக்கு செவி சாய்க்கவில்லை. ஏனெனில் பெரும் படையோடு அவர்கள் வந்திருக்க கண்டார்கள். நீதி கோரி மறைநூல் அறிஞர் குழு ஒன்று ஆல்கிமிடமும் பாக்கியதிடமும் சென்றது. இஸ்ராயேல் மக்களுள் கசிதேயரே முதலில் அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள முயன்றார்கள். ஏனெனில் ஆரோன் வழிமரபைச் சேர்ந்த குரு ஒருவர் படையோடு வந்திருக்கிறார், அவர் நமக்கு தீங்கிழைக்க மாட்டார் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆல்கிம் அவர்களுக்கு அமைதி சொற்களை கோரி, உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தீங்கிழைக்க முயல மாட்டோம் என்று ஆணையிட்டான். எனவே அவர்கள் அவனை நம்பினார்கள். ஆனால் அவன் அவர்களுள் 60 பேரை பிடித்து ஒரே நாளில் கொன்றான். மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. எருசலேமை சுற்றிலும் தூயவர்களுடைய உடலை சிதறடித்தார்கள். அவர்களின் இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் செய்ய ஒருவரும் இல்லை. அவர்களை பற்றி அச்சமும் திகிலும் மக்கள் எல்லாரையும் ஆட்கொண்டன. அவர்களிடம் உண்மையோ நீதியோ இல்லை. ஏனெனில் அவர்கள் செய்திருந்த ஒப்பந்தத்தையும் கொடுத்திருந்த உறுதிமொழியையும் மீறிவிட்டார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். பாக்கியது எருசலேமை விட்டு அகன்று பெத்சைதாவில் பாசறை அமைத்தான். ஆள்களை அனுப்பி தன்னிடம் தப்பியோடி வந்திருந்தவர்களுள் பலரையும் மக்களுள் சிலரையும் பிடித்துக் கொன்று அவர்களை ஒரு பெரும் பள்ளத்தில் எறிந்தான். பாக்கியது நாட்டை ஆல்கிமின் பொறுப்பில் ஒப்படைத்து அவனுக்கு உதவியாக ஒரு படையை விட்டுவிட்டு மன்னனிடம் திரும்பினான். ஆல்கிம் தலைமை குரு பீடத்தை தக்க வைத்துக் கொள்ள பெரிதும் போராடினான். மக்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாரும் அவனோடு சேர்ந்து கொண்டு யூதேயா நாட்டை கைப்பற்றி இஸ்ராயேலில் பெரும் தீங்கு விளைவித்தனர். ஆல்கிமும் அவனுடன் இருந்தவர்களும் இஸ்ராயேல் மக்கள் நடுவே செய்திருந்த தீங்குகள் அனைத்தையும் யூதா கண்டார். பிற இனத்தார் செய்தவற்றை விட அவை மிக கொடுமையாயிருந்தன. ஆகவே அவர் யூதேயா நாடெங்கும் சுற்றி வந்து தம்மை விட்டு ஓடிப்போயிருந்தவர்களை பழிவாங்கினார். நகரில் இருந்தவர்களுள் எவரும் நாட்டுப்புறத்திற்கு போகாமல் தடுத்தார். யூதாவும் அவருடன் இருந்தவர்களும் வலிமை பெற்று வருகிறார்கள் என்று ஆல்கிம் கண்டு அவர்களை எதிர்க்க தன்னால் முடியாது என்று உணர்ந்து மன்னனிடம் திரும்பிச் சென்று அவர்கள் மீது பல கொடிய குற்றச்சாட்டுகளை சுமத்தினான். மன்னன் தான் பெரிதும் மதித்து வந்த தலைவர்களுள் ஒருவனான நிக்கானோரை அனுப்பினான். அவன் இஸ்ராயேலை வெறுத்து பகைத்தவன். அம்மக்களை அழித்தொழிக்கும்படி மன்னன் அவனுக்கு கட்டளையிட்டான். ஆகவே நிக்கானோர் பெரும் படையோடு எருசலேம் சென்று யூதாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அமைதி சொற்களை வஞ்சகமாய் சொல்லி அனுப்பினான். நமக்கிடையே போராட்டம் வேண்டாம், நட்புறவோடு உம்மை சந்திக்க சிலரோடு வருவேன் என்றான். அவன் யூதாவிடம் சென்றதும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நலம் பெற வாழ்த்திக் கொண்டார்கள். ஆனால் பகைவர்கள் யூதாவை பிடிக்க முன்னேற்பாடாயிருந்தார்கள். நிக்கானோர் வஞ்சக நோக்கத்துடன் தம்மிடம் வந்துள்ளான் என்பது யூதாவுக்கு தெரிய வந்தது. எனவே யூதா அச்சம் கொண்டு அவனை சந்திக்க விரும்பவில்லை. நிக்கானோர் தன் திட்டம் வெளியாகிவிட்டதை அறிந்து கபர்சலாமா அருகில் யூதாவை போரில் சந்திக்கச் சென்றான். நிக்கானோரின் படையில் ஏறக்குறைய 500 பேர் மாண்டனர். மற்றவர்கள் தாவீதின் நகருக்கு ஓடிப்போனார்கள். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் நிக்கானோர் சீயோன் மலைக்கு ஏறிச் சென்றான். அப்பொழுது திரு உறைவிடத்தினின்று குருக்களுள் சிலரும் மக்களுள் மூப்பர்கள் சிலரும் அவனை வாழ்த்தி வரவேற்கவும் மன்னனுக்காக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்த எரிபலியை அவனிடம் காட்டவும் வெளியே வந்தனர்.
அவன் அவர்களை ஏளனம் செய்து எள்ளி நகையாடினான், இழிவுபடுத்தி செருக்குடன் பேசினான். சினத்தில் அவன், யூதாவையும் அவனது படையையும் என் கையில் உடனே ஒப்படைக்காவிடில் நான் வெற்றியுடன் திரும்பி வரும்போது இத்திரு உறைவிடத்தை தீக்கிரையாக்குவேன் என்று சொல்லி ஆணையிட்டு கடுஞ்சினத்துடன் வெளியேறினான். குருக்கள் உள்ளே சென்று பலிபீடத்துக்கும் கோவிலுக்கும் முன்பாக நின்று கொண்டு அழுது, உமது பெயர் விளங்கவும் வேண்டுதலினுடையவும் மன்றாட்டினுடையவும் இல்லமாக உம் மக்களுக்கு இலங்கவும் நீர் இவ்விடத்தை தெரிந்து கொண்டீர். இந்த மனிதனையும் அவனது படையையும் பழிவாங்கும். அவர்கள் வாளுக்கு இரையாகட்டும். அவர்கள் செய்த இறை பழிப்புகளை நினைவு கூறும். அவர்களை வாழ விட்டுவிடாதேயும் என்று மன்றாடினார்கள். நிக்கானோர் எருசலேமை விட்டு நீங்கி பெத்கோரோனில் பாசறை அமைத்தான். சிரியாவின் படை அவனோடு சேர்ந்து கொண்டது. யூதாவும் 3000 பேரோடு அதசாவில் பாசறை அமைத்தார். பின்னர் கடவுளை நோக்கி, மன்னனால் அனுப்பப்பட்டவர்கள் உம்மை பழித்துரைத்ததால் உம் வானதூதர் போய் அசீரியர்களுள் 185,000 பேரை கொன்றனர். அவ்வாறே எங்களுக்கு முன்பாக இன்று இப்படையை அழித்துவிடும். இதனால் நிக்கானோர் உம் திரு உறைவிடத்துக்கு எதிராக பழிச்சொல் கூறியுள்ளான் என மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவனது தீமைக்கு ஏற்ப அவனை தண்டியும் என்று வேண்டினார். ஆதார் மாதம் 13ஆம் நாள் படைகள் போர் முனையில் சந்தித்துக் கொண்டன. நிக்கானோரின் படை தோல்வி அடைந்தது. போரில் முதலில் மடிந்தவன் அவனே. நிக்கானோர் மடிந்ததை கண்ட அவனுடைய படை வீரர்கள் தங்கள் படைக்கலங்களை எறிந்துவிட்டு தப்பி ஓடினார்கள். யூதர்கள் அவர்களை அதசா முதல் கசாரா வரை அந்த நாள் முழுவதும் துரத்திச் சென்றார்கள். அப்போது எக்காலங்களை முழங்கி மக்களை போருக்கு அழைத்தார்கள். சுற்றிலும் இருந்த யூதேயாவின் ஊர்கள் அனைத்திலும் இருந்து மக்கள் வெளியே வந்து பகைவர்களை பக்கவாட்டில் தாக்கினார்கள். பகைவர்கள் தங்களை துரத்தியவர்களிடம் திருப்பி விரட்டப்படவே எல்லாரும் வாளுக்கு இரையாயினர். அவர்களுள் ஒருவன் கூட உயிர் தப்பவில்லை. யூதர்கள் கொள்ளை பொருள்களை கைப்பற்றினார்கள். நிக்கானோரின் தலையை கொய்தார்கள். அவன் இருமாப்போடு நீட்டி காட்டிய வலக்கையை துண்டித்தார்கள். அவற்றை கொண்டு வந்து எருசலேமுக்கு வெளியே மக்கள் காணும்படி தொங்கவிட்டார்கள். மக்கள் பெரிதும் களிப்புற்ற அந்த நாளை மகிழ்ச்சி பெருவிழாவாக கொண்டாடினார்கள். அந்த விழாவை ஆண்டுதோறும் ஆதார் மாதம் 13ஆம் நாளில் கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சிறிது காலம் யூதேயா நாட்டில் அமைதி நிலவியது. சீராக்கின் ஞானம். அதிகாரம் 19. குடிகாரரான தொழிலாளர்கள் செல்வர்களாக முடியாது. சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர். மதுவும் மாதும் ஞானிகளை நெறி பிறழச் செய்யும். விலைமாதரோடு உறவு கொள்வோர் அசட்டு துணிவு கொள்வர். அவர்களது உடல் அழிவுற புழு தின்னும். அசட்டு துணிவு கொண்டோர் விரைவில் எடுத்துக்கொள்ளப் பெறுவர். பிறரை எளிதில் நம்புவோர் கருத்து ஆழமற்றோர். பாவம் செய்வோர் தங்களுக்கே தீங்கு இழைத்துக் கொள்கின்றனர். தீச்செயல்களில் மகிழ்ச்சி காண்போர் கண்டனத்திற்கு உள்ளாவர். புறங்கூறுதலை வெறுப்போரிடம் தீமைகள் குறையும். உன்னிடம் கூறப்பட்டதை மற்றவர்களிடம் சொல்லாதே. சொல்லாவிடில் உனக்கு ஒன்றும் குறைந்து விடாது. நண்பராயினும் பகைவராயினும் அதை தெரிவிக்காதே. மறைப்பது உனக்கு பாவமானால் ஒழிய அதை வெளிப்படுத்தாதே. நீ கூறியதை கேட்டு உன்னை கவனித்தோர் காலம் வரும்போது உன்னை வெறுப்பர். எதையாவது நீ கேள்வியுற்றாயா? அது உன்னோடு மடியட்டும். துணிவு கொள், எதுவும் உன்னை அசைக்க முடியாது. அறிவிலிகள் தாங்கள் கேட்டவற்றை வெளியிடாமல் இருப்பது அவர்களுக்கு பேறுகால துன்பம் போல் இருக்கும். தொடையில் அம்பு ஆழமாக பாயும். அதுபோல புரளி அறிவிலிகளின் உள்ளத்தில் உறுத்தும்.
உன் நண்பர்களை கேட்டுப்பார். ஒருவேளை அவர்கள் ஒன்றும் செய்யாதிருந்திருக்கலாம். ஒரு கால் அதை செய்திருந்தாலும் இனிமேலாவது செய்யாதிருப்பார்கள். அடுத்திருப்பவர்களை கேட்டுப்பார். ஒருவேளை அவர்கள் ஒன்றும் சொல்லாதிருந்திருக்கலாம். ஒரு கால் அவற்றை சொல்லியிருந்தாலும் மறுமுறை சொல்லாது விட்டுவிடுவார்கள். உன் நண்பர்களை கேட்டுப்பார். நீ கேள்விப்பட்டது பொதுவாக அவதூறாக இருக்கும். எனவே கேட்பதையெல்லாம் நம்பிவிடாதே. அறியாது சிலர் தவறலாம். தம் நாவால் பாவம் செய்யாதோர் யார்? உனக்கு அடுத்திருப்பவரை அச்சுறுத்தும் முன் எச்சரிக்கை செய். உன்னத இறைவனின் திருச்சட்டத்திற்கு உரிய இடம் கொடு. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் தொடக்கம். ஞானம் அவருடைய அன்பை பெற்றுத் தருகிறது. ஆண்டவருடைய சட்டங்கள் பற்றிய அறிவு வாழ்வு அளிக்கும் நற்பயிற்சியாகும். அவருக்கு விருப்பமானதை செய்வோர் வாழ்வு அளிக்கும் மரத்தின் கனியை பெறுவர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே முழு ஞானம். முழு ஞானம் என்பது திருச்சட்டத்தின் நிறைவே. அவரது எல்லாம் வல்ல தன்மை பற்றிய அறிவே. நீர் விரும்புவதை செய்ய மாட்டேன் என தன் தலைவரிடம் கூறும் அடிமை பின்பு அதை செய்தாலும் தனக்கு உணவு அளித்து வளர்க்கின்றவரின் சினத்தை தூண்டிவிடுகிறான். தீமை பற்றிய அறிவாற்றல் உண்மையான ஞானம் அன்று. பாவிகளின் அறிவுரையில் அறிவுத்திறன் இல்லை. அருவருக்கத்தக்க அறிவுடைமையும் உண்டு. ஞானம் இல்லாதோர் மூடராவர். அறிவுத்திறன் இருந்தும் திருச்சட்டத்தை மீறுவோரை விட அறிவு கூர்மை இல்லாது போயினும் இரையச்சம் கொண்டோர் மேலானோர். தெளிந்த அறிவுடைமை இருந்தும் அது அநீதியானதாயிருக்கலாம். தீர்ப்பில் வெற்றி பெற நன்மைகளை தவறாக பயன்படுத்திக் கொள்வர். துயரில் முகவாட்டமுடன் திரியும் தீயவர்கள் உண்டு. அவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருப்பதெல்லாம் வஞ்சகமே. அவர்கள் கண்டும் காணாதவர்களாய் ஒன்றும் கேளாதவர்கள் போல் இருப்பார்கள். அவர்களை யாரும் கவனிக்காத வேளையில் உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். வலிமை குறைவு பாவம் செய்வதென்று அவர்களை தடுத்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் தீங்கு செய்வார்கள். தோற்றத்தை கொண்டு மனிதரை கண்டுகொள்ளலாம். முதல் சந்திப்பிலேயே அறிவாளியை கண்டுகொள்ளலாம். ஒருவருடைய உடையும் மனமுவந்த சிரிப்பும் நடையும் அவர் எத்தகையவர் என்பதை காட்டிவிடும். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 20. தவறான நேரத்தில் கண்டிப்போரும் உண்டு. அமைதி காத்து ஞானி ஆனோரும் உண்டு. உள்ளே புகைந்து கொண்டிருப்பதை விட கண்டிப்பது மேல். தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோர் தோல்வியிலிருந்து விடுவிக்கப் பெறுவர். கட்டாயத்தின் பேரில் ஒருவர் நீதியானதை செய்வது ஓர் அன்னகன் ஒரு சிறுமியை கற்பழிக்க விரும்புவதற்கு இணையாகும். அமைதி காப்போர் ஞானியராக எண்ணப்படுகின்றனர். வாயாடிகள் வெறுப்புக்கு ஆளாகின்றனர். எதை பேசுவது என தெரியாமல் அமைதியாயிருப்போரும் உண்டு. எப்போது பேசுவது என தெரிந்தவராய் அமைதி காப்போரும் உண்டு. ஞானியர் தக்க நேரம் வரும் வரை அமைதி காப்பர். வீண் பெருமை பேசும் மூடர் சரியான நேரத்தை தவறவிடுவர். மட்டுமீறி பேசுவோர் அருவருப்புக்கு ஆளாவர். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவோர் வெறுக்கப்படுவர். தீமை நன்மையாக மாறுவதும் உண்டு. நல்வாய்ப்பு இழப்புக்கு இட்டுச் செல்வதும் உண்டு. உனக்கு பயனளிக்காத கொடையும் உண்டு. இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்க வேண்டிய கொடைகளும் உண்டு. பெருமை நாடி வீழ்ச்சி அடைந்தோர் உண்டு. தாழ்நிலையிலிருந்து உயர்நிலை அடைந்தோரும் உண்டு. நிறைந்த பொருளை
குறைந்த விலைக்கு வாங்க கருதி 7 மடங்கு மிகுதியாக கொடுத்து வாங்குவோரும் உண்டு. ஞானிகள் தங்கள் சொற்களால் தங்களை அன்புக்குரியோர் ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள். மூடரின் இச்சகம் வீணாகின்றது. அறிவெளிகளின் கொடை உனக்கு ஒன்றுக்கும் உதவாது. அது அவர்களுக்கே பன்மடங்கு பெரிதாய் தெரிகிறது. அவர்கள் குறைவாக கொடுப்பார்கள், நிறைய திட்டுவார்கள். முரசறையோர் போன்று அது பற்றி பேசுவார்கள். இன்று கடன் கொடுப்பர், நாளையே அதை திருப்பி கேட்பர். இத்தகையோர் வெறுப்புக்கு உரியோர். எனக்கு நண்பர்கள் இல்லை, நான் செய்த நற்செயல்களுக்கு எவரும் நன்றி காட்டுவதில்லை என அறிவெளிகள் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் அளிக்கும் உணவை அருந்தியவாறே அவர்களை பற்றி இழிவாய் பேசுவார்கள். பல நேரங்களில் அவர்களை எள்ளி நகையாடுவார்கள். நாவினில் தடுமாறுவதை விட நடைபாதையில் தடுமாறி விழுவது மேல். தீயவர்களின் வீழ்ச்சி திடீரென்று ஏற்படும். பண்பற்றோர் பொருத்தமற்ற கதையை போன்றோர். அறிவற்றோரின் வாயில் அது தொடர்ந்து இருக்கும். மூடர்களின் வாயினின்று வரும் பழமொழிகள் ஏற்றுக்கொள்ளப்படா. காலம் அறிந்து அவர்கள் அவற்றை சொல்வதில்லை. வறுமையினால் பாவம் செய்வது நின்று தடுக்கப்படுவோர் உண்டு. அவர்கள் மன உறுத்தலின்றி ஓய்வு கொள்வார்கள். தன்மானம் இழக்கும் நேரத்தில் உயிர் நீப்போர் உண்டு. மூடர் பொருட்டு அழிவோரும் உண்டு. வெட்கம் தாங்காமல் சிலர் தங்கள் நண்பர்களுக்கு உறுதிமொழி வழங்குகின்றனர். காரணமின்றி அவர்களை பகைவராக்கிக் கொள்கின்றனர். பொய் பேசுதல் மனிதருக்கு அருவருக்கத்தக்க கரையாகும். அறிவற்றோரின் வாயிலிருந்து அது ஓயாது வெளிப்படும். பொய் சொல்லும் பழக்கம் கொண்டவரை விட திருடன் மேலானவன். இருவருமே அழிவை உரிமையாக்கிக் கொள்வர். பொய்யரின் நடத்தை இகழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும். அவர்களின் வெட்கக்கேடு அவர்களோடு எப்போதும் இருக்கும். ஞானியர் தங்கள் சொற்களால் முன்னேற்றம் அடைவர். முன்மதி கொண்டோர் பெரியார்களை மகிழ்விக்கின்றனர். நிலத்தில் பாடுபடுவோர் நிறைந்த விளைச்சல் பெறுவர். பெரியார்களுக்கு வேண்டியோர் அநீதி புரிந்திருந்தாலும் தப்பிவிடுவர். சலுகைகளும் அன்பளிப்புகளும் ஞானிகளின் கண்களை குருடாக்கும். கடிவாளமிட்ட வாய்போல் அவை கண்டனங்களை தவிர்த்துவிடும். மறைந்து கிடக்கும் ஞானம், கண்ணுக்கு தெரியாத புதையல் ஆகியவற்றால் கிடைக்கும் பயன் என்ன? தங்கள் ஞானத்தை மறைத்து வைக்கும் மனிதரை விட தங்களது மடமையை மூடி மறைக்கும் மானிடர் மேலானோர். சீராக்கியன் ஞானம். அதிகாரம் 21. குழந்தாய், பாவம் செய்துவிட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். நெறிகேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள் போன்றவை. அதன் காயங்கள் ஆறமாட்டா. திகிலும் இருமாப்பும் செல்வங்களை பாழாக்கும். செருக்குற்றோரின் வீடு பாழாகும். ஏழைகளின் வாயினின்று எழும் விண்ணப்பம் கடவுளின் செவிகளை எட்டும். அவரது நீதி தீர்ப்பு விரைவில் வரும். கடிந்துரையை வெறுப்போர் பாவிகளின் வழியில் நடக்கின்றனர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மனம் வருந்துவர். நாவன்மை படைத்தோர் பற்றிய பேச்சு தொலையிலும் பரவும். ஆனால் அவர்கள் நா தவறும்போது அறிவுள்ளோர் அதை கண்டுகொள்வர். மற்றவர்களின் பணத்தை கொண்டு தங்கள் வீட்டை கட்டுவோர் தங்கள் கல்லறைக்கு வேண்டிய கற்களை தாங்களே சேர்த்து வைப்போர் போன்றவர்கள். நெறிகெட்டோரின் கூட்டம் சணல் குப்பை போன்றது.
கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பே அவர்களின் முடிவு. பாவிகளின் பாதை வழுவழுப்பான கற்களால் பாவப்பட்டுள்ளது. அதன் முடிவில் கீழுலகின் வாயில் உள்ளது. திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றனர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தின் நிறைவே ஞானம். திறமை இல்லாதோருக்கு கல்வி அறிவு புகட்ட முடியாது. கசப்பை விளைவிக்கும் ஒரு வகை திறமையும் உண்டு. ஞானிகளின் அறிவு வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும். அவர்களின் அறிவுரை வாழ்வளிக்கும் நீரூற்றுக்கு நிகராகும். மூடரின் உள்ளம் ஓட்டை கலன் போன்றது. அதில் எவ்வகை அறிவும் தங்கி நிற்காது. அறிவாற்றல் பெற்றோர் ஞானம் நிறைந்த பேச்சை கேட்டு புகழ்வர். அது வளம் பெறச் செய்வர். அப்பேச்சை ஒழுக்கம் கெட்டோர் கேட்க நேரிட்டால் அதை விரும்புவதில்லை. அதை உள்ளத்திலிருந்தும் விரட்டி விடுவர். மூடரின் உரை பயணத்தின் போது எடுத்துச் செல்லும் பெருஞ்சுமை போன்றது. அறிவு கூர்மை கொண்டோரின் பேச்சு இன்பம் தருகின்றது. அறிவுத்திறன் வாய்ந்தோரின் வாய்மொழிகளை சபை விரும்பி தேடும். அவர்களின் கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்க்கும். மூடர்களுக்கு ஞானம் பாழடைந்த வீடு போன்றது. மதியினர்களுக்கு அறிவு பொருளற்ற உரை போன்றது. அறிவிலிகளுக்கு அளிக்கும் நற்பயிற்சி கால் விலங்கு போன்றது. வலக்கையில் மாட்டப்பட்ட தலை போன்றது. மூடர்கள் சிரிக்கும்போது உரத்த குரல் எழுப்புவர். அறிவில் சிறந்தோர் அமைதியாக புன்னகைப்பர். அறிவுத்திறன் கொண்டோருக்கு நற்பயிற்சி பொன்னகையாகும். வலக்கையில் அணிந்த கைவளையாகும். மூடர்களின் கால்கள் மற்றவர்களின் வீட்டுக்குள் விரைகின்றன. பட்டறிவு பெற்றவர்களின் கால்களோ நுழைய தயங்குகின்றன. அறிவிலிகள் கதவு வழியாக வீட்டுக்குள் எட்டி பார்ப்பார்கள். நற்பயிற்சி பெற்றோர் வெளியே காத்திருப்பர். நற்பயிற்சி பெறாதோர் கதவு அருகே நின்று ஒற்று கேட்பர். அறிவுத்திறன் வாய்ந்தோர் அதை இகழ்ச்சியாக கொள்வர். அறிவற்றோர் எளிதாக பிதற்றுவர். நுண்ணறிவு கொண்டோர் சொற்களை அளந்து பேசுவர். அறிவிலார் சிந்திக்கும் முன் பேசுவர். அறிஞர் பேசும் முன் சிந்திப்பர். இறை பற்றில்லாதோர் தங்கள் எதிரியை சபிக்கும் போது தங்களையே சபித்துக் கொள்வர். புறங்கூறுவோர் தங்களையே மாசுபடுத்திக் கொள்வர். சுற்றுப்புறத்தார் அவர்களை வெறுப்பர். நீதிமொழிகள் அதிகாரம் 22. ஒருவர் ஏழையாயிருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே. ஒருவர் ஆதரவின்றி இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே. ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார். அவர்களது உயிரை வாங்க பார்க்கிறவர்களின் உயிரை அவர் பறித்துக் கொள்வார். கடுஞ்சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. அப்படிச் செய்தால் அவர்களின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய். உன் உயிர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்டதை போல ஆண்டவரே, ஞானம் மிக்கவர்களாக உமக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி வரணும் அப்பா. உமக்கு அஞ்சி நடப்பதில் தான் ஞானத்தின் முழுமை இருக்கிறது. எங்களுக்கு வேறு என்ன வேணும் ஆண்டவரே? இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் போதும் அப்பா. ஞானத்தின் இருப்பிடமே, ஞானத்தை முழுமையினால் நிரப்பப்பட்ட தேவதாயே, அம்மா எங்களையும் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கக்கூடிய உள்ளத்தை தாங்கம்மா. அவருடைய திருச்சட்டத்தை எங்களோட உயிரை விட மேலாக நேசித்து அவருக்கு அஞ்சு நடத்து ஞானம் மிக்கவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் அம்மா. நிறைய நேரங்கள் அறிவிலிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வாயை அடக்க தெரியல, உடன் புலன்களை அடக்க தெரியல. எங்களுக்கு இரக்கம் காட்டுவீங்களாமா? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மந்துளி, இன்னைக்கு பாருங்கள், மக்கவேறு புத்தகத்தில் நம்ம
விளக்கம் கொடுக்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. 2 முக்கியமான விஷயங்கள் மட்டும் நோட் பண்ண உங்களை அழைக்கிறோம் நண்பர்களே. என்னென்னா பாருங்கள், 37, 38 வசனங்களில் அந்த குருக்கள் வந்து அழகாக அந்த நிக்கானவரை வந்து சந்திக்கிறாங்க, எதிர்கொள்கிறாங்க அமைதி ஒரு சுமூக உறவில். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் யூதாவை அழிச்சிட்டு வந்து இந்த வீட்டை நான் இந்த கோயிலை தீக்கரையாக்குறேன் அப்படின்றாரு. அன்பர்களே, அப்போ உடனே அந்த குருக்கள் என்ன பண்ணுறாங்க, உள்ளே ஓடி போய் ஆண்டவர் முன்னாடி அழுவலாங்க. குருக்கள் இந்த பக்கம் ஜெபிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு போர் புரிகிற பொதுநிலையினராகிய யூதா மக்கபேயர் 41ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவர் சொல்ல, ஆண்டவரே, ஆசிரியர்கள் படையெடுத்து வந்தப்போ அந்த 185,000 பேரை நீங்கள் வந்து உங்களுடைய வானதூதரை அனுப்பி நீங்கள் கொன்னீங்களே, அவங்க எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அவங்க நீங்கள் போய் நின்னா மட்டும் போதும்னார் ஆண்டவர். அவங்க போய் நின்னாங்க, வானதூதர் போய் கொன்னாங்க. அதே போல் இப்போவும் நாங்கள் போரிடுறோம், எங்கள் முன்னாடி எங்கள் எதிரிகளின் தலைகளை நசுக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ நம்மளும் பாருங்களேன், அந்த கடந்த காலத்தை நம்ம வந்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே ஹெல்ப் பண்ணிங்களே, எனக்கு ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணிங்களா ஆண்டவர் அந்த இடத்துல, அதே போல் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்னோடய கல்லூரி காலத்தில் நாங்கள் முத கல்யாணம் ஆனப்போ எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அற்புதம் செஞ்சீங்களா, அதே போல் இப்போ செய்யுங்க ஆண்டவரே. நம்மளும் அப்படி ஜெபிக்கலான்னு வந்தவர்களே. நம்மளுடைய கடந்த காலத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம், நம்ம அதை வந்து ஆண்டவர்கிட்ட திரும்ப அங்கீகரிக்கிறோம். ஆண்டவரே, அதை நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி வரவிருக்கக்கூடிய அந்த ஃப்யூச்சரையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். அப்போ அந்த பக்கம் குருக்கள் ஜெபிச்சிட்ருக்காங்க அன்பந்தர்களே, இந்த பக்கம் பொதுநிலையினர்கள் ஜெபிக்கிறாரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி யூதா மக்கபேயர். அப்போ அந்த ஜெபம் எவ்வளோ வல்லமையாக இருக்குது பாருங்கள். அந்த நிக்கானவரனுடைய தலை வெட்டப்படுகிறது, அதுவும் அந்த 13ஆம் தேதி. அன்பந்தர்களே, அப்போ யோசிச்சு பார்ப்போமே, நம்ம குருக்கள் அந்த பங்குக்கு போகிறாங்கன்னா அந்த பங்கு மக்கள் எல்லாருமே சேஞ்ச் ஆகணும். இப்போ ஜான் மேரி வேணியை போட்டப்போ அந்த மக்கள் யாருமே ஒருத்தர் கூட கோயிலுக்கு சண்டே மாதம் கூட வரமாட்டாங்க அன்பந்தர்களே. இன்றைக்கி அந்த கோயிலை இப்போ கூட 200 வருஷம் கழித்து அவ்வளோ பேர் வராங்க. ஒரு மனுஷன் அவருடைய சரிதையில் பயோகிராஃபியை வாசிக்கும்போது அவர் உள்ளே போயிட்டு இந்த மக்களை ஆண்டவரே, அவர் என்ன தெரியுமா ஜெபிக்கிறார், மொதல் அவர் திருப்பலி நினைவிட்டு ஆண்டவரே, என்னுடைய மக்களுடைய மனமாற்றத்தை எனக்கு பெற்றுத்தாங்க அப்படின்றாரு. எவ்வளோ அழகான ஒரு ஜெபம். ஒரு குருவானவர் யாராவது இப்போ அந்த மாதிரி ஜெபிக்கிறாங்களா? ஜெபிக்கிறாங்க திருப்பலியில். பட் ஜான் மேரி வியானி போல் மனசில் இருந்து உண்மையாலுமே அது எங்கே தெரிய வரும்னா, ஜான் மேரி வியானி போயிட்டு சாட்டையால் அவர் அடிச்சுக்குவாராம். அவரோட ரூமில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன்லாம் ரத்தம் தெளிச்சிருக்குமா. பா, ஒரு பங்கு தந்தைனா இப்படில இருக்கணும். என் மக்கள் மனமாறினாண்டவர், நான் செத்தாலும் பரவாயில்ல. ஓ, அந்த மாதிரியான குருக்கள் நம்ம குடும்பத்திலேருந்து வருவாங்களா? சும்மா வரமாட்டாங்க அன்பர்களே. அதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி இந்த குழந்தை தெரசாவுடைய வீடை போல் அப்பா அம்மா பாருங்கள், நியூஸ் கூட படிக்காத, நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்களாரு. 5 பிள்ளைங்க, 9 பிள்ளைங்கள 4 பிள்ளைங்க இறந்துருச்சுங்க சின்னதாக குழந்தைகள் இருக்கும்போது. 5 பிள்ளைங்களை பொண்ணுங்களையுமே கான்வென்ட்டுக்கு அமிச்சாங்க. அம்மா அப்பா பார்த்துக்க யாருமே இல்லைனாலும் 5 பேர்த்தையும் கான்வென்ட்டுக்கு அமிச்சாங்க. ஜெபமானையில் டெய்லி அப்பா கூட்டிகிட்டு குழந்தை தெரசம்மாவை நற்கண்ணி சந்திப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்படிப்பட்ட அப்பா அம்மா கிடைப்பாங்களா? அங்கே இருந்து தான் இந்த மாதிரியான கண்ணீர்கள் வருவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் இப்படி ஜான் மேரி வியானியை போல் குருக்கள் வருவாங்க அன்பர்களே. நம்ம குடும்பம் அப்படி இருக்குதா? இல்லைன்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம கோயில் பங்கு தந்தையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடும்ப ஜெபமாலே அது மினிமம் இல்லைன்னா இப்படிப்பட்ட குருக்கள் கண்ணீர்கள் வரமாட்டாங்க. சரி, சீராக்குக்கு போகலாம் அன்பர்களே. சீராக்கில் பாருங்கள் 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? அதில் இன்றைக்கி முதல் வசனம் பாருங்கள். சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிதாய் வீழ்ச்சி அடைவர். அன்பர்களே, இதுதான் இமிட்டேஷன் ஆஃப் கிறிஸ்து அனுசாரம்ன்ற புத்தகத்தில் நம்ம இந்த 33 நாள் அர்ப்பணத்தில் கூட நம்ம ஜெபிப்போம் இல்லையா? தாமஸ் ஏ கெம்ஃபிஸ் அழகாக சொல்லுவார், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விடுறதுனால தான் போய் அதை நம்ம பெரிய பாவத்தில் விழுந்துடுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஜெபிக்கிற டைம் வரப்போகுது, பட் ஆனால் அந்த டைமில் ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு மெசேஜ் வரும். அதை அப்படியே அந்த ஜெபமாலை சொல்கிற டைமே போயிடும். அப்போது ஒரு சின்ன விஷயத்தில் சிறிதில் நம்ம புறக்கணிக்கிறதுனால, ஒரு டிசிப்ளின் இல்லாதனால பெருசில் போய் வீழ்ச்சி அடைகிறோம். அந்த ஜெபமாலையே முடிஞ்சால் ஜெபமாலை ஜெபிக்காதனால அந்த நாள் மோசமாக போச்சா?
அதுக்கப்புறம் மனசு வருத்தமாச்சா, ஏதோ ஒரு கோவப்படுறோமா, பாவத்தில் விழுகிறோமா, ப்ரொடெக்ஷன் இல்லாமல் போயிடுது. எப்படி பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம், இது ஒரு உதாரணம் நண்பர்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம புறக்கணிக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்த்தோன்னா பெரிய பாவத்தில் விழுறதுக்கு காரணம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 2ஆம் வசனம், மதுவும் மாதும் ஞானிகளை நெறி பெறல செய்யும். விலை மாதவரோடு உறவு கொள்வோர் அசட்டு துணிவு கொள்வர். ரெக்லெஸ்ஸாக இருப்பாங்க, புத்தி இல்லாமல் செயல்படுவாங்க. அப்படின்னா நம்ம இந்த இச்சைக்குரிய பாவத்தில் விழுகிறவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்டலெக்ட் டார்க்கன் பண்ணிடும், புத்தி யோசிக்காது. ஸோ அவங்க என்ன அசட்டு துணிவு கொள்வாங்கன்னா ரெக்லெஸ்ஸாக முட்டாள்தனமான நிறைய விஷயங்கள் போய் செஞ்சு மாட்டிக்கிறது. நம்ம இங்கே அப்போ மாதுன்னு சொல்கிறப்ப பெண்களை அவர் இங்கே சொல்லலை, இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் இங்கே என்ன சொல்ல வர்றார், அடுத்த லைனே பாருங்கள், விலை மாதரோடு உறவு கொள்ளார். அப்போ என்ன, ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுடைய விழுந்து போன இயல்புனால நமக்குள்ளே ஒழுங்கற்ற அந்த உணர்வுகள் உண்டு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேர்த்துக்குமே உண்டு. அப்போது பெண்களிடம் ஈர்க்கப்படும் போது ஆண்களுக்கு என்ன நடக்குது, நெறி பெறலை செய்கிறார்கள். அப்போ அந்த சைடு இருக்கிற அந்த பெண் ஒரு நல்ல குணம் இருக்கிற பெண்ணா கரெக்டாக கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இங்கே அந்த மாது நெறி பெறலை செய்கிறாங்கன்னா அந்த மாதுகிட்டையும் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மனுஷங்கிட்டையும் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மனுஷன் அந்த பெண்ணுக்கு பின்னாடி போகிறாங்க, அந்த பெண் இடம் கொடுக்காம இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த பெண் யாருமே நடந்துக்கிறாங்க, விலை மாதர் போல் நடந்துக்கிறாங்க, ஒரு விபச்சாரக்காரனை போல் இந்த மனுஷன் நடந்துக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட பெண்களை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம், ஜென்ரலாக பெண்கள் இல்லை. ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிடக்கூடாது நண்பர்களே. அப்போ பாருங்கள், நம்ம அப்போது வைனும் உமன்னா அந்த நெறி கெட்ட உமன், அந்த ஒரு டிசிப்ளின் இல்லாத உமன், அவங்களும் இந்த மதுவும் நெறி பெறலை செய்யும் ஞானிகளை. அதனால் யாராச்சும் வைன் குடிக்கலாம் தப்பில்லை அப்படின்னாக்கன்னா நம்ம இதை சொல்லணும். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில், புறங்கூறுதலை வெறுப்போரிடம் தீமைகள் குறையும். நம்ம ஏற்கனவே ஒரு ரூல் போட்டோம் இல்லையா, மற்றவங்கள பற்றி பேசலாம் பிரச்சனை இல்லை அவங்க இல்லாதப்ப, ஆனால் அவங்கள பற்றி நல்லது மட்டும் தான் பேசணும். இந்த ஒரு ரூலை போட்டு பாருங்கள், நம்ம பேசவே மாட்டோம். ஏன்னா மற்றவங்கள பற்றி நல்லது பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் கெட்டது பேசுறதுனா அவ்வளோ சந்தோஷமாக வருது. 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள், உன்னிடம் கூறப்பட்டதை மற்றவர்களிடம் சொல்லாதே, சொல்லாவிடில் உனக்கு ஒன்றும் குறைந்து விடாது. எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க நண்பர்களே. அப்போ நம்மக்கிட்ட யாரோ ஒன்று பார்த்துட்டோம், நம்ம ஒன்று கேட்டுட்டோம், யாரோ சொல்லிட்டாங்க, அதை போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதான் பாருங்கள் 21ஆம் அதிகாரம் சீராக்கில் 28ஆம் வசனம் சொல்லுது, புறங்கூறுவோர் தங்களையே மாசுபடுத்தி கொள்கிறார்கள், சுற்றுப்புறத்தார் அவர்களை வெறுப்பார். அது மட்டும் இல்லை பாருங்கள், 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள், ஏதாவது நீ கேள்வி உற்றாய் அது உன்னோடே மடியட்டும், அது உங்ககிட்ட செத்து போட்டும், அவ்வளோதான். ஒன்று கேட்டுட்டோமா, அது அவ்வளோதான் செத்துருச்சு. அதை போய் திரும்ப அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களுக்கு இது என்ன தெரியுமாங்க, ஏன் இப்படி சொல்லணும்? அது பாருங்கள் 11ஆம் வசனம் அழகாக சொல்லுவேன், அறிவிலிகள் தங்கள் கேட்டவற்றை வெளியிடாமல் இருப்பது அவர்களுக்கு பேறுகால துன்பம் போல் இருக்குமா. இந்த குழந்தை பெறுறதுக்கு முன்னாடி பெண்கள் படுற அந்த அவஸ்தை அந்த மாதிரி இருக்குமா. ஒரு விஷயத்தை கேட்டுட்டா அதை சொல்லாமல் இருக்க முடியாது, பேறுகால வலி மாதிரி இருக்குதுமா. அது யாருக்கா? அறிவிலிகளுக்கு. நம்ம ஏதாவது ஒன்று கேட்டால் அது மடிஞ்சிச்சு. அன்பர்களே, இது எனக்கு உண்மையிலே இது நேச்சுரலாக ஆண்டவர் கொடுத்த ஒரு கிரேஸாக நான் பார்க்குறேன். நான் யாராவது என்கிட்ட ஒன்று சொன்னாங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். மோஸ்ட்டாக 10 விஷயங்கள் கேட்குறேன்னா அதில் ஏதாவது மேபி ஒரு விஷயம் சொல்ல, அந்த ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்னா நல்லதாக இருக்கும் அவங்கள பற்றி. அது சொல்கிறதுனால அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு வரும். ஓகே, அவங்க என்னை பற்றி இவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்க, அப்போ அவங்க இவ்வளோ நல்லவங்களா, அவங்களுக்கும் உறவு அதிகரிக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு கடவுள் இயல்பாக அதை கொடுத்துருக்காருன்னா அது கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அந்த ஒரு கிரேஸ். ஏன்னா எல்லாருக்கும் அது இருக்கிறது இல்லை. குறிப்பாக அதில் பெண்கள் தான் அதிகமாக தவறுறாங்க மோஸ்ட்டாக இந்த காசிப்பில். இப்போ அது ஆண்களுக்கும் நிறையா வந்துருச்சு. ஸோ இந்த புறங்கூறுதல் ஒரு விஷயத்த ஒன்று கேள்விப்பட்டால் அது மற்றவங்களுக்கு சொல்லாமல், அன்பர்களே இது மட்டும் நம்ம கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியில் பிரச்சனையே வராது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையே வராது. எங்கே அவர் என்ன திரும்ப பண்ணிகிட்ருக்காரு, அங்கே ஒன்று பார்த்தோமா,
அது அப்படியே அதே மடிட்டோம், நமக்குள்ளே மடிட்டோம், அதை யார்கிட்டையுமே சொல்ல தேவையில்லை. பாருங்களேன், உனக்குள்ளே அது நீ சொல்லாமல் இருக்கறனால அது உனக்கு வந்து எதுவும் நடக்காது, உனக்கு ஒன்றும் கெட்டு போகாது. அது நம்மளை ஆனால் மாசுபடுத்துமா. எப்படி பாருங்க, அது நம்மளை அசிங்கப்படுத்துதுன்றாரு. ஸோ பாட்டம் லைன் என்ன, நம்ம பிஸ்னஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அந்த காரியத்தை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கணும். மற்றவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்ம குடும்பத்தார்களை கூட. ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மேல் அதிகாரி, என்னுடைய ஒரு சூப்பர்வைசர், அவர் ஒரு ஹிந்து சகோதரர் தான். அவர் இதை வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணார். அண்ணாந்தர்களே, அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரில. இவர் அழகான கிறிஸ்துவ பண்பானா அவர் உண்டு, அவர் வேறு உண்டு. அவர் மற்றவங்கள பற்றி பேசவே மாட்டார், மற்றவங்கள பற்றி கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறார் என்னை பற்றி அப்படிலாம் கேட்கவே மாட்டார், எதுவுமே கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலையில் பிஸியாக இருப்பார். பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறார் மனுஷன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததில்ல, ஒரு குருக்கள் கண்ணீர்கள் கூட நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. சூப்பராக சந்தோஷமாக இருக்கிறார், யாரை பற்றியும் பேச மாட்டார். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரி, 13 16 வசனங்கள் பாருங்கள். அறியாத சிலர் தவறலாம், தம் நாவால் பாவம் செய்யாதவர் யார்? மந்தங்களே, அப்போ பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய நண்பரை கேள்வி கேட்டு பாருங்கள், உங்களுடைய அடுத்து போகிற கேள்வி கேட்டு பாருங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? இந்த 13 16 வசனங்களில் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோன்னா அதை நம்பக்கூடாது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் என்ன திரும்பி யோசிக்கணும், டைரெக்டான ஒரு சோர்ஸுக்கு தான் போகணும். அவங்கள பற்றி நான் என்ன பர்சனலாக எனக்கு தெரியும், அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா? அப்போ நான் நேராக போய் அவங்ககிட்ட கேட்பேன். மந்தங்களே, இந்த நிறைய பேர் ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம், மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அதை சொல்ல மாட்டாங்களாம் ஓப்பனாக. அதை வந்து இன்டைரக்டாக அவங்க மேலே கோவப்படுவாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கோவம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு விஷயத்தில் இருக்கும். இது வந்து ஒரு கேவலமான ஒரு குணம் அன்பர்களே. இது வந்து எப்படி உள்ளே வருதுன்னே தெரியல, எப்படி இதெல்லாம் வருதுன்னே தெரியல. ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு மேலே கோவம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை டைரெக்டாக ஓப்பனாக அவர்கிட்ட பேசிடுவோம். அதான் பாருங்கள், அதை சொல்லுது பாருங்கள், 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உள்ளே புகைந்து கொண்டு இருப்பதை விட கண்டிப்பது மேல். எனக்கு இதுதான் பிரச்சனை உங்ககிட்ட, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவ்வளோதான், டைரெக்டாக அடித்தான். இப்போ அதை சொல்கிறதுக்கு ஏன் தயக்கம்? அது உண்மையிலே நேர்மையான விஷயம்னா நேர்மையான உள்ளத்தோட, அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஓப்பனாக சொல்லலாமே. சொன்னால் அவங்க வந்து கேட்கலன்னா அது அவங்களுடைய பாடு. ஆனால் அந்த விஷயம் நேர்மையான விஷயம், கரெக்டான விஷயம், அந்த கடவுளுடைய திருச்சட்டத்தின்படி கரெக்டாக போகுது, ஆண்டவருடைய வார்த்தைப்படி அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு தயங்கவே தேவையில்லையே. இப்போ என்ன பண்ணுறோம், அதை சொல்லாமல் அந்த கோவம் உள்ளே புகஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்க வந்து ஏதாச்சும் லைட்டாக சாப்பாடில் ஏதாச்சும் லைட்டாக மாற்றி விடுவாங்க. உடனே எதுக்கு இது இப்படி பண்ண, அப்படி சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் கோவப்பட்டுருப்போம். ஆக்சுவலாக கோவத்தினுடைய காரணம் வேறு ஒரு விஷயம். இதனால காம்ப்ளிகேட் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு தெரியல ஏன் இவங்க வந்து கோவப்படுறாங்க இப்படி திடீர்னு. ஆக்சுவலாக பார்த்தா இவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறதுக்கு இவங்க கோவத்தை வேறு ஒரு விஷயத்தில் காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் தெரியல. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கோன்னு. ஃபேமிலி லைஃப்பை எவ்வளோ சிம்பிளாக கொண்டு போகலாம், அமைதியாக கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு வெளியே சொல்கிறதுக்கு வந்து நமக்கு அது எப்படி அப்படி தயக்கம் வருதுன்னு தெரியல. அந்த விஷயம் கரெக்டான விஷயம்னா சொல்லலாம். 18ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதின் தொடக்கம். ஞானம் அவருடைய அன்னை பெற்றுத்தருகிறது, ஞானம் அவருடைய அன்பை பெற்றுத்தருகிறது. நண்பர்களே, அப்போ பாருங்களேன், மாதா தான் அந்த ஞானம், இங்கே இருக்கிற ஞானம். அப்போ ஞானம் என்ன பண்ணுது, ஆண்டவருடைய அன்பை நமக்கு பெற்றுத்தருதான். மாதாவுடைய வேலை இதுதான். அப்போ நம்ம ஜெபமால ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய அன்பை நம்ம அதிகரிச்சுட்டே இருக்கிறோம். ஆண்டவரை நம்ம அச்சம் கொண்டா அவர் நம்மளை ஏற்றுக்கிறானா தான். அன்பந்தங்களே, நான்லாம் சொன்னேன்ல, ஒரு காலத்தில் நான் கடவுள் பயமே போயிடுச்சு எனக்கு. ஆண்டவருடைய பயம் இருந்துச்சு அழகாக சின்ன வயசில். அதெல்லாம் பெருசாக நான் பாவத்தில் விழ அது போயிடுச்சு. இப்போ திரும்ப ஜெபமால ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கடவுள் மேலே ஒரு அச்சம் வருது. அப்படின்னா என்ன, கடவுள் என்னை ஏற்றுக்கிறார் நான் அதனுடைய துவக்கமாக. எவ்வளோ அழகாக பைபிள் சொல்லுது பாருங்களேன். நமக்குள்ளே திரும்ப ஃபியர் ஆஃப் காட் வருதா. சின்ன சின்ன விஷயங்கள், ஐயோ ஆண்டவருக்கு அது ஏதாவது ஆண்டவருக்கு பிடிக்காமல் போயிடும், ஐயோ நம்ம இதை செஞ்சிடணும் அப்படி நம்ம அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்டான ஒரு கான்ஷியன்ஸ், ஒரு மனசாட்சி இருக்குது பாருங்களேன். அது நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போயிட்டே இருக்குது. 20ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் அதுவே முழு ஞானம். முழு ஞானம் என்பது திருச்சட்டத்தின் நிறைவு, அவரது எல்லாம் வல்ல தன்மையை பற்றிய அறிவு. முதல்ல அதனால தான் மாதா பாருங்கள் அவங்களுடைய பாடலில் கோட் பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர்
தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அப்போ மாதம் அந்த படைக்கப்பட்ட அந்த ஞானம் பாருங்களேன், ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நிறைவு செய்கிறோமா, அதுதான் ஞானம். அப்போ யார் சொல்கிறா, யார் இந்த திருச்சட்டத்தின் நிறைவு? நான் இந்த திருச்சட்டத்தை அழிக்க வந்தேன், அதை முழுமை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பாருங்கள், திருச்சட்டத்தினுடைய நிறைவு அவர் தான் அந்த ஞானம், படைக்கப்படாத ஞானம். அவரிலிருந்து பங்கெடுத்து தான் மாதா இருக்கிறாங்க, படைக்கப்பட்ட ஞானம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே அந்த ஞானத்தின் முழுமை. ரெண்டையும் பிரிக்க முடியல பாருங்க நண்பர்களே. ஆண்டவருடைய வல்லமையினுடைய ஞானம், அதனுடைய அறிவு தான் அந்த முழுமையான ஞானமா, ஆண்டவருடைய பவர். அதுக்கப்புறம் பாருங்கள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம கடவுளை அஞ்சுறோமா இல்லையா, எப்படி டெஸ்ட் பண்ணுறது பாருங்கள். கடிந்துரையை வெறுப்போர் பாவிகளின் வழியில் நடக்கின்றனர், ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் மனம் வருந்துவர். யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை கண்டித்து சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னும் இறையச்சம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தவங்க நம்மளை பற்றி ஒரு விஷயம் தப்பாக சொல்கிறாங்கன்னா அதை பொறுமையை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி, ஆமாம் ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறோமோ அப்படின்னு யோசித்து நம்ம அதை நிறுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம மனம் வருந்துகிறோம் அப்படின்னா, நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அதை நம்ம கொஞ்சம் தாழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னாவே நம்ம ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறோன்னு அர்த்தம். அப்போது டெஸ்ட் என்ன, கடிந்துரையை யாராச்சும் நம்மக்கிட்ட நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கோபம் வருது அப்படின்னா, நமக்கு ஒரு தலக்கணம் அப்படி நமக்கு அதை ரெசிஸ்ட் பண்ணுறோம், எதிர்க்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன கடவுளுக்கு அஞ்சலைன்னு அர்த்தம். அவங்க நம்ம மேலே பொய்யே சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம செய்யாதது நம்ம தப்புன்னு சொன்னால் நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்கும், ஆனால் அவங்க தப்புன்னு சொன்னாலுமே அதை தாழ்ச்சியோடு ஏற்றுட்டு, அப்படியா சரி நான் பார்க்குறேன் யோசிக்கிறேன், ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறோம். உண்மையாலுமே தப்பு செய்கிறோன்றது நம்ம உணர்ந்தோன்னா, மனம் வருத்தப்பட்டோன்னா நம்ம ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறோன்னு அர்த்தம். அவ்வளோதான் டெஸ்ட் அண்ட் வந்தர்களே. அதுக்கப்புறம் 22ஆம் வசனம் பாருங்கள். தீமையை பற்றிய அறிவாற்றல் உண்மையான ஞானம் என்று தெளிவாக பைபிள் சொல்லிடுச்சு பாருங்க. தீமையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு தேவையே இல்லை, அது உண்மையான ஞானம் இல்லை. தீமையை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிறைய பேர் இதில் இன்வால்வாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நண்பர்களே? இந்த பாம் எப்படி செய்கிறது, அந்த மிஷின், அந்த டெரரிஸ்ட்டு, இதெல்லாம் இந்த அறிவெல்லாம் எதுக்கு? இதை பற்றிலாம் தேவையில்லையே. அதெல்லாம் அப்போ தான் நம்ம சமுதாயத்தில் போகும்போது அதெல்லாம் நடக்கும்போது நம்ம விழிப்புணர்வோடு இருக்கலாமா? அப்படிலாம் நம்ம எங்கேயுமே அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகிறதில்ல. எதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான்னு நண்பர்களே? தேவைப்பட வேண்டிய இடத்துல அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த தேவையான ஞானத்தை கொடுத்துருவார். ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு வார் நம்ம நாட்டில் நடக்குதுன்னா அந்த டைமில் அதுக்கு தேவையான அறிவை கவர்மெண்ட் கொடுக்கும், நம்ம அதுலேருந்து அப்போ கற்றுக்கலாம். அப்போ நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் போடுவாங்க, அப்போ படிச்சுக்கலாம். முன்னாடியே என்னமோ பெரிய அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் தேவையில்லை நண்பர்களே. இதெல்லாம் டைம் வேஸ்ட். அதுக்கு பதிலாக புனிதப்படுத்தி தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்கிற இந்த வாழ்க்கையை நல்லா வாழலாம். 24ஆம் வசனம் பாருங்கள், நேரடியாக சொல்லிடுச்சு. ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறதோட முக்கியத்துவம் பாருங்கள். அறிவு திறன் இருந்தும் திருச்சட்டத்தை மீறுவோரை விட, அறிவுத்திறன் இருக்குது ஆனால் திருச்சட்டத்தை மீறுறாங்க, அவர்களை விட அறிவு கூர்மை இல்லாத ஒரு இறையச்சம் கொண்டோர் மேலானோர். அறிவே இல்லை ஆனால் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறாங்க, ஃபைன், அது போதும். டைரெக்டாக சொல்லுது பாருங்கள் பைபிள் நண்பர்களே. 28ஆம் வசனம் பாருங்கள். வலிமை குறைவு பாவம் செய்வதின்றி அவர்களை தடுத்தாலும் வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கள் தீங்கு செய்வார்கள். அப்போ வலிமை குறைவது பாவம் செய்கிறதுலேருந்து தடுக்குது, ஆனால் வாய்ப்பு கிடைச்சா செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மக்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா நம்ம இந்நேரம் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஆண்டவர் தேவைக்கு மிஞ்சி கொடுத்துருந்தாருன்னா நம்ம காலி. அப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை பாதுகாக்கிற பாருங்க. ஒரு அப்பாவாக எவ்வளோ தேவையோ அளந்து கொடுக்குறாரு. ஏன்னா அதுக்கு மேலே இருந்தால் அதை நம்ம தேவையில்லாத விஷயங்களை செலவழிப்போம், உடம்புக்கு சரியில்லாமல் போகும், உறவுகளில் பிரச்சனை வரும். 30ஆம் வசனம் பாருங்கள். ஒருவருடைய உடையும் மனமுவந்து சிரிப்பும் நடையும் அவர் எத்தகையவர் என்பதை காட்டிவிடும். அது அப்போது நம்மளுடைய வாக்கிங் கூட, நம்ம நடக்கிற நடை, நம்மளோட போடுற உடை நம்மளை இன்னொரு கிறிஸ்துவாக காட்டணும், இன்னொரு மாதாவாக காட்டணும். நம்மளோட நடையும் நம்மளோட உடையும், நம்ம சிரிக்கிற சிரிப்பும். அதான் சொல்லுவாங்க, நம்மளோட வாக்கிங் கூட ஒரு ப்ரீச்சிங்காக இருக்கணும்.
நான் நடக்கிற நடை கூட நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அது செய்யாமல் நம்ம வார்த்தையை மட்டும் அறிவிச்சோன்னா அது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அன்பர்களே, 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி ஒரு ஞானியாக வருது. அமைதி காத்து ஞானி ஆனவரும் உண்டு. அப்படின்னா என்ன? அமைதியை கேட்போம், அப்சர்வ் பண்ணுவோம், என்னென்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கணும், லிசன் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும், அதை கவனிக்கணும், அதுக்கப்புறம் கற்றுக்கணும், லேர்ன். அமைதியாக இருந்தோன்னா இது 3 நடக்கும். கேட்போம், கவனிப்போம், கற்றுக்குவோம். அமைதி காத்து ஞானியானோர் உண்டு. 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, மட்டு மீறி பேசுவோர் அருவருப்புக்குரியவர் ஆளாவர். தேவையில்லாம் பேசிக்கிட்டே நிறைய பேர் அடிக்கடி நிறைய பேசுவாங்க. அப்படின்னா அவங்களாம் அருவருக்கு, நமக்கு அவங்களாம் பிடிக்குமா? பிடிக்காது. 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள், வீண் பெருமை பேச்சு மூடர் சரியான நேரத்தை, வீண் பேச்சு பேசும் மூடர் சரியான நேரத்தை தவறு விடுவார்கள். அன்பர்களே, நிறைய பேர் நான் வளரும்போது சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அவங்க ஃபேமிலியை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா, எப்பா என்ன பெருமை, வீண் பெருமை. நாங்கள் இது படிச்சிருக்கிறோம் தெரியுமா, நாங்கள் அதை படிச்சிருக்கிறோம், என் பிள்ளை வந்து அங்கே போயிருக்கிறான், அவன் அந்த இதில் போயிட்டு அந்த ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் அந்த இது வாங்கினான். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமா? பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்களே அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒரு இது பண்ண அப்படின்னா இதெல்லாம் எங்கே தெரியுமா வருது? அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வருது. எங்கேயோ சின்ன வயசில் காயம் இருக்குது மனசில், அதனால் இப்போ அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னால் முடியல, என் புள்ள பாரு செம்மையாக பண்ணுது. அந்த காயத்தை, உங்களால் முடியலன்ற காயத்தை நீங்கள் ஆற்றணும். அதை ஆற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் புள்ள மேலே திணிக்க மாட்டோம். பிள்ளையில் வந்து யோசிப்பாங்க, நம்ம அதில் எவ்வளோ காயங்கள்னால நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு ப்ளஷர் கிடைக்கும். நிறைய பேர் நம்மளை அப்படியே பெருமையாக பார்ப்பாங்க, ஓஹோ எங்கள் பையன் MBBS படிக்கிறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அன்பந்தங்களி, ஒரே ஒரு நிறைவு மட்டும்தான். கடவுள் பார்வையில் நான் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறேன்னா, திருச்சட்டத்தை நான் நிறைவை செய்கிறேன்னா, கடைப்பிடிக்கிறேன்னா, அன்பு காட்டுறேன்னா ஆண்டவர் மேலே, மற்றவங்க மேலே அன்பு காட்டுறேன்னா, என்கிட்ட அந்த தூய ஆவியானவருடைய கனிகள் இருக்கா, அவ்வளவுதான். அதுதான் டெஸ்ட்டு. அது இருந்துச்சுன்னா உங்கள் பையனை பற்றி நீங்கள் பெருமைப்படலாம். அப்படின்னா வெளியே வீண் பெருமை பேச மாட்டோம். அதுக்கப்புறம் 7-19 பாருங்கள், அந்த முரண்பாடுகள் நம்ம பார்த்தோம். நேச்சுரலாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் நம்மளே நோட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் இங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்கள், பொய் பேசுவதில் மனிதருக்கு அருவருக்கத்தக்க கரையாகும். அது ஒரு கரையாயிருமா பொய் பேசுறது, அருவருக்கத்தக்க கரை. அறிவற்றோரின் வாயிலிருந்து அது ஓயாமல் வெளியே வரும். அப்போ பாருங்கள், அறிவில்லாதவங்க தான், முட்டாள்கள் வாயில் தான் பொய் வருமா. அதுக்கப்புறம் பாருங்கள் 25ஆம் வசனம், பொய் சொல்லும் பழக்கம் கொண்டவரை விட்டு அவர்களை விட திருடன் மேலானவன். இருவருமே அழிவை உரிமையாக்கி கொள்கிறார்கள். முதல்ல யாரோ சொல்லுவாங்களே, அந்த 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு. யார் சொன்னால்? அது பைபிள் சொல்லுது பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம பொய் சொன்னோன்னா அறிவிலிகள்னு சொல்லுது. நம்மளுக்கே நம்ம அழிவை உருவாக்கி கொள்கிறோன்னு சொல்லுது. 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? இகழ்ச்சிக்குள்ளாக்கப்படும் வெட்கக்கேடுன்னு சொல்லுது. ஆனால் 1000 பொய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணலாமா? இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் தப்பாக இருக்குது அன்பந்தோட, அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. தமிழில் நிறைய பழமொழிகள் தப்பாக இருக்குது, அது பைபிளுக்கு எதிரானதாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், சாத்தான் யார்? பொய்களின் தந்தை. அப்போ நம்ம பொய் சொல்லும்போது யார் நம்மளோட அப்பாவாக இருக்கிறா? விண்ணக கடவுள் கிடையாது, சாத்தான். இது ஒன்று போதும் நம்மளை பயமுறுத்துறதுக்கு. ஐயோ நான் பொய் சொல்லும்போது சாத்தானுடைய பிள்ளையாக ஆகிறேன். அப்போ பாட்டம் லைன் என்ன? 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்கள், சீராக்கு. பேசுகிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசணும். சிம்பிள். பொய் பேச மாட்டோம், யாரையும் காயப்படுத்த மாட்டோம், புரணி பேச மாட்டோம். பேசுறதுக்கு முன்னாடி சிந்தித்து பேசணும். பாருங்கள், அறிவில்லார் சிந்திக்கும் முன் பேசுவர், அறிஞர் பேசும் முன் சிந்திப்பர். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நம்ம அந்த பேசுறதுக்கு முன்னாடி அதை ஒரு டைம் மைண்டில் ரீப்ளே பண்ணிவிட்டு பேசணும், அவ்வளோதான். அது நம்ம அந்த கோவம் வரும்போது அது பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்தினா தான் அதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாருங்க 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் செய்யாதே, உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். எவ்வளோ பிளெயினாக இருக்குது, எவ்வளோ ஆறுதலாக இருப்பாங்களே. எனக்கு ஆக்சுவலாக நாலாம் பாவத்தில் இருக்கும்போது அப்பப்போ இதை வாசிப்பேன், இது என்கிட்டயே பேசுகிற மாதிரி இருக்கும். குழந்தாய் பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் செய்யாத, உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். சிம்பிள். போய் கன்ஃபெஷன் பண்ணு, பரிகாரம் பண்ணு. கன்ஃபெஷன் பண்ணி மனசாரலையா பரிகாரம் பண்ணு. 2ஆம் வசனம், பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் நண்பர்களே. பாம்பை கண்டு ஓடுவதை விட ஓடுவதை போல
பாவத்தை கண்டு ஓடு. பாம்பை கண்டால் எப்படி ஓடுவோம் அதே மாதிரி நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். பாம்பு மாதிரி பார்க்கணுமா பாவத்தை. அதனால தான் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு ஓடினார் அந்த பாவத்தை கொண்டு வரக்கூடிய அந்த விபச்சார பெண்ணிடமிருந்து. சிம்சோன் என்ன பண்ணார், கிட்ட போனார், கடிச்சிச்சு. சிம்சோனுக்கும் யோசேப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தீங்களா அன்பர்களே. 3ஆம் வசனம் பாருங்கள், நெறிக்கேடுகள் எல்லாமே இருமுனை கூறுவாள் போன்றவை, அதன் காயங்கள் ஆறமாட்டா. அன்பர்களே, எபிரேயர் 4:12 சொல்லுது, ஆண்டோருடைய வார்த்தை பக்கம் கூறு உள்ள ஒரு வாளை போல அப்படின்னு. அப்போ 2 வாள் இருக்குது, இருமுனை கூறு உள்ள வாள்கள் பைபிள் சொல்லுது. ஒன்று நெறி, ஆண்டவருடைய நெறி இறை வார்த்தை, இன்னொன்று நெறிக்கேடு. 2மே டபுள் எட்ஜ்டு ஸ்வோர்டு தான், 2மே இருபக்கம் கூறு உள்ள ஸ்வோர்டு வாள் தான். ஒன்று கொல்லும், காயப்படுத்தும். இது இந்த நெறிக்கேடுகள் எல்லாமே பாவம் செய்கிறது, ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது, அது ஒரு போர்வாள். அது சர்ஜிக்கல் நைஃப் மாதிரி, அது நம்ம உயிரை காக்கும் அந்த கத்தி. அதுக்கப்புறம் பாருங்கள் 5ஆம் வசனம், ஏழைகளின் வாய் நின்று எழும் விண்ணப்பங்கள் கடவுளின் செவிகளுக்கு எட்டும், அவருடைய காதுகிட்ட போகுமா, அவரது நீதி தீர்ப்பு விரைவிலேயே வரும், சீக்கிரமாக வந்துடுமா. இதை லிட்ரலாகவும் எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் அதை நம்ம ஆவிக்குரிய வகையில் எடுத்துக்கலாம். அப்போ நான் ஏழையாக இருந்தேன்னா, நான் எதிலோடையுமே அட்டாச்சாக இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்குன்னு யார் உண்டு, நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரேன்னு சொல்லி அம்மாவை விட, அப்பாவை விட, பிள்ளைங்களை விட, கணவன் மனைவியை விட ஃபஸ்ட்டு கடவுள் தான். நிறைய பேரால் பாருங்களேன், கணவன் இல்லாமல் இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரு வேலை விஷயமா போனால் கூட மனைவியால் இருக்க முடியாது. மனைவி எங்கேயாச்சும் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்கன்னா கணவனால் இருக்க முடியாது. அப்படி கூட பிரிஞ்சுட்டு இருக்க முடியாது ஒரு 10 நாள் கூட. அந்த மாதிரி என்னைக்காச்சும் கடவுளோட நம்ம யோசிச்சுருக்கோமா? அப்போ கடவுளோட மட்டும் அப்படி இல்லை பாருங்களேன். அப்போ நம்ம அட்டாச்சாக இருக்கிறோமா? அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு போடுறது, இல்லை அவங்க கூட நம்ம பேசும்போது ஒரு ஆறுதலாக இருக்கிறது, இதோட அட்டாச்சாக இருக்கிறோம். இது போகும்போது அந்த சஃபர் நம்மளால் பண்ண முடியல. அப்போ இதெல்லாம் விட்டு விலகி இருக்கும்போது தான் நம்ம ஏழையாக இருக்கிறோம். இதெல்லாம் யாருமே எனக்கு இல்லை ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான். அப்போ நம்ம விண்ணப்பம் கடவுளுடைய காதுகளை எட்டும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட நீ இவங்களெல்லாம் நேசிச்சின்னா நீ என்னுடையவன், என்ன தகுதியற்றவன். 11ஆம் வசனம் பாருங்கள், திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றனர். அதை நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எல்லா நம்மளுடைய எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தணுமா, அடிப்பணியை வைக்கணுமா. அப்போ நம்ம கட்டளைகளை கடைபிடிக்கணுமா, எண்ணங்களை கட்டுப்படுத்தணும். புனிதர்கள் தான் சொல்கிறாங்க, பேட்டில் கிரவுண்ட் எது தெரியுமா? போர்க்களம். நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய சிந்தனையில் தான் நடக்குது. மாமிசத்துக்கும் சாத்தானுக்கும் உடலுக்கும் உலகத்திற்கும் ஆவியானவருக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பேட்டில் கிரவுண்ட் இஸ் அவர் தாட்ஸ், நம்மளுடைய மைண்டு. எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறதுக்கு. 15ஆம் வசனம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது பட் உண்மையானது பாருங்கள். அறிவாற்றல் பெறுவோர் ஞானம் நிறைந்த பேச்சை கேட்டு புகழ்வர், அது வளம் பெற செய்வர். அப்பேச்சை ஒழுக்கம் கெட்டோர் கேட்டால் அதை விரும்புவதில்லை, அதை உள்ளத்திலிருந்து விரட்டி விடுவர். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா? நிறைய பேர்கிட்ட நல்ல விஷயங்கள் சொன்னால் அவங்க உடனே அதை ஏற்றுக்குவாங்க, சில பேர் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா அறிவு இருக்கிறவங்க, இவங்க எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறவங்க, அவங்க தான் உங்களுக்கு கேட்டுக்காரவங்க. 20ஆம் வசனம் பாருங்கள், மூடர்கள் சிரிக்கும்போது உரத்த குரல் எழுப்புவர், அறிவில் சிறந்தோர் அமைதியாக புன்னகைப்பர். அன்பர்களே, புனிதர்கள் இதை தான் சொல்கிறாங்க. அன்பர்களே, எனக்கு இது எப்படின்னு தெரியல. நம்ம நினைப்போம், நல்லா வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா வெகுளியாக சிரிக்கிறது எல்லாம் தப்புன்னு தோணுது, எனக்குமே அப்படி தான் தோணுது. ஆனால் புனிதர்கள் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு சில புனிதர்கள் சத்தம் போட்டு சிரிக்கிறது ஒரு தலைக்கணம் கர்வம் அப்படின்றாங்க. அது தவறுன்னு சொல்கிறாங்க, பாவம்னு சொல்லாத, பட் அது பண்ண வேணான்றாங்க. அது ஒரு தாழ்ச்சியின் அடையாளம் இல்லை அப்படின்றாங்க. புன்முறுவல் தான் பொறுக்கணுமா. அழகாக அமைதியாக சிரிக்கலாம், லைட்டாக சிரிக்கலாம். இந்த சத்தம் போட்டு ஹான்னு சிரிக்கிறது ஒரு டிசிப்ளின் கிடையாதுன்றாங்க. அப்போ அமைதியாக தான் சிரிக்கணும் போல், பைபிள் அப்படி தான் சொல்லுது. அப்போ நம்ம அப்படி தான் கடைபிடிக்கணும். நம்ம மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் அதில் ஏதோ பின்னாடி இருக்குது. புனிதர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, பைபிளும் அப்படி தான் சொல்லுது பாருங்கள். சத்தம் போட்டு சிரிக்க வேண்டாம்,
அப்போ எவ்வளோ சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கான்னு பாந்தவர்களே. பைபிள் வாசிக்க 22ஆம் வசனம் பாருங்கள். மூடர்களின் கால்கள் மற்றவர்களின் வீடுகளுக்கு விரைகின்றனர், பற்றறிவு பெற்றவர்களின் கால்களோ நுழைவாயிலேயே தங்கும். அன்பர்களே, இது எங்கள் அம்மா அப்பா உண்மையிலேயே சொல்லி கொடுத்தாங்க. இது இப்போ இது ரொம்ப மிஸ் ஆகிறத பார்க்குறேன் இந்த கால தலைமுறைகள். ஒரு வீட்டுக்கு போனால் வெளி நிற்கணும். ஆக்சுவலாக வெளியே நின்று அவங்ககிட்ட பேசணும். அவங்க உள்ளே கூப்பிட்டா தான் உள்ளே போகணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நேராக உள்ளே போவாங்க. அது ஒரு மேனர்ஸே கிடையாது, ஒரு நல்ல பழக்கமே கிடையாது. இது நிறைய இடங்களில் இப்போ மிஸ் ஆகுது அன்பர்களே. அவங்க பாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போகிறது, மற்றவங்க வீட்டுக்குள்ளே இல்லை. மற்றவங்க வீடு இருக்கும்போது வெளியே நிற்கணும். அதுதான் மரியாதை, அதுதான் ஒரு கரெக்டான ஒரு முறை. அதான் சொல்லுவாங்க, மூடர்கள் தான் அப்படி உள்ளே போவாங்க வீட்டுக்குள்ளே, மற்றவர்களின் வீடுகளுக்குள் விரைகின்றனர். ஆனால் பற்றறிவு பெற்றவர்கள், ஆண்டவருக்கு இறைபக்தி இருக்கிறவங்க நுழைவாயில் நிற்பாங்க. ஹாஸ்டலில் கூட அப்படி தான். மற்ற பசங்க ரூமுக்கு முன்னாடி முதல்ல வெளியில் நின்று பேசுவோம், அவ்வளோதான். அவங்களுக்கு விருப்பம்னா மட்டும்தான் நம்ம பழகினதுக்கப்புறம் உள்ளே அவங்க கூப்பிட்டாங்கன்னா உள்ளே போகலாம். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.